கூட்டத்துக்கு. அதுக்கப்புறம் பெங்களூர்லேருந்து ஒருத்தர் வந்தார். பெங்களூர்லேருந்து இங்கே வந்திருக்கிறார். அவர் ஒரு டிரைவர். இங்கேருந்து போயிட்டு சம்பவம் என் நம்பர் எடுத்து அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், சார் அங்கே நடந்ததுக்கும் மீடியாவில் ரிப்போர்ட் ஆனதுக்கும் சம்மந்தமே இல்லை சார். விஜய் உள்ளே வந்ததுலேருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு சார். என் ஃபோன்லாம் அடிச்சு நோடிட்டானுங்க சார். நான் இங்கேருந்து தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு அவர் சொன்னார். சொல்லுங்க சார், நான் கேட்குறேன். சார் அங்க நடக்கிறத யாருமே அங்க நடந்தது சொல்றவங்க பேசுனது எதையுமே எந்த சேனல்லுமே போட மாட்டேங்கிறாங்க. அங்க உண்மையா என்னதான் நடந்ததுன்றத எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் அது ஒரே ஒரு டிவி சேனல்ல கூட பாக்கல. இதுதான் நடந்ததுன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன சார் நடந்தது நீங்க சொல்லுங்க சார். என்னாச்சுங்க, ஃபர்ஸ்ட் அது ஸ்டார்ட் ஆன ஒரு பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாயிண்ட் வந்து நான் தெளிவா பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எப்படின்னாக்க அந்த ஆம்புலன்ஸ் வருது பாத்தீங்களா, அந்த ஆம்புலன்ஸ் வர்ற வரைக்கும் அங்க எந்த இஷ்யூவும் ஆகல. அந்த ஆம்புலன்ஸ் வரும்போது அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விட சொல்றாங்களா, அந்த ஆம்புலன்ஸ் வழி விடும் போதுதான் அந்த சைட் தள்ளுறாங்க. அந்த சைட் மோதி ஓப்பன்ல இருந்துச்சு. நான் கரெக்டா அந்த வீட்டுக்கு ஒரு ஸ்டெப் ஒன்று போகும், கரெக்டா அந்த இடத்துல ஒரு வீடு போகும். இந்த வீட்டு ஸ்டெப்ல நின்று இருந்தேன் நானு. எல்லாரும் இந்த பக்கம் நவுற எல்லாம் இந்த காவாக்குள்ள உள்ள ஆரம்பிச்சாங்க. அந்த காவால விழும்போது ஒரு அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கூட பேசுவேன். ஏன்னா அப்பவே உள்ள ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். ஆனா இஷ்யூஸ் எதுவும் பெருசாகல. ஏன்னா உள்ள போறவங்க எல்லாம் தூக்குறாங்க, முடிஞ்ச வரைக்கும் தூக்குறாங்க. அந்த மேல எல்லாம் அந்த சீட்டு மேல எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க அந்த சீட்டு மேல பாத்துக்கல அவனும் மேல ஏறாங்க, வைக்கிறாங்க. கீழே இருந்தவங்க தூக்குறாங்க, எல்லாரும் மேலுக்கு வாங்கன்னு கீழே வந்து தூக்குறாங்க. ஆனா அங்க இருந்து என்ன சொல்றாங்க, மேல இருக்கிறவங்க ஏறி விழுந்துதான் எல்லாரும் செத்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதையும் தாண்டி விஜய் சார் போறாங்க, அதான் விஜய் சார் வந்து கிளம்புறாரு. அங்க இருந்து கிளம்பும் போது போலீஸ் வந்து நம்ம கூட்டத்தை கலைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயின் கோர் பாயிண்ட்ல லத்தி சார்ஜ் பண்றாங்க. அந்த கோர் பாயிண்ட்ல லத்தி சார்ஜ் பண்றாங்க. அங்க இருந்து வெளியே போறோம் எப்படி சார் போவோம்? அடிக்கிறவங்க எல்லாம் 4 பக்கம் ஓடுறானுங்க. 10வது விட்டு கல்லு விட்டு அடிக்கிறானுங்க. கல்லு செருப்பு கண்ணாதான் கல்லு விழுந்த உடனே அடிச்சு நவுத்துறாங்க. ஆனா கேட்டா லத்தி பண்ணலங்கிறாங்க, காட்ட மாட்டேங்கிறாங்க. கேட்டா ஆம்புலன்ஸ் வரி எடுத்துக்காரு அடிக்கிறேன்னு சொல்றாங்க. ஆம்புலன்ஸ் தாண்டி போனதுக்கு அப்புறம் அடிக்கிறாங்க, அடிக்கிறாங்க சார். அதுவும் எல்லாம் 4 பக்கம் பிச்சுட்டு ஓடுறானுங்க. அந்த மாதிரி போறப்பதான் நிறைய பேர் கீழே அந்த காவால். அதுக்கப்புறம் விடுறவங்கள தூக்கவும் முடியல, அங்க நிக்கவும் முடியல. ஆம்பளை பொம்பளை எங்க பார்க்க என் போனை நான் ஒரு போட்டோ எடுத்து அடிச்சுடுறேன். அதை லத்தியில அடிச்சு அந்த போன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. முன்னாடி பின்னாடி அது நச்சுங்கியே போயிடுச்சு அந்த போனு. எனக்கு தெரிஞ்ச அந்த ஜெனரேட்டர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஃபாரன்சிக்கல் ரிப்போர்ட் கொடுக்கணும். அந்த ஜெனரேட்டர்ல ஏதோ புகை வர விஷயம் கருகிற ஸ்மெல்லு வந்துச்சு எங்களுக்கு. சரிங்களா, அந்த ஃபாரன்சிக்கல் ரிப்போர்ட் கொடுக்கணும். அந்த ஜெனரேட்டரை கொண்டு ஃபாரன்சிக்கல் கொடுக்கணும். அது ஏதோ மிக்ஸ் பண்ணிருக்காங்க. அங்க உடனே விஜய் வந்து தண்ணி கொடுக்குறாரு. அவர் வேன்ல இருந்து இறங்கி கொடுக்குறாரு. வேன்ல இறங்கல,